ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ சிபி ரூல்ஸ் வந்து ஒரு 6 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டிரான்சாக்ஷன்ஸ் சார்ஜஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் தான் ஜென்ரலாக எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லா மீடியத்துலேயும் நம்ம ரொம்ப பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. இதை பற்றி கிளியரான ஒரு வியூ வந்து தமிழில் இல்லைன்னு தமிழில் இருக்குது, பட் அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக யாரும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் வித் எக்ஸாம்பிளோட ஆல்ரெடி நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதை பற்றி ஒரு சிலவங்களுக்கு கிளியராக இருக்கும், பட் ஒரு சிலவங்க வந்து இன்னும் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க பர்சனலாக. ஸோ அதோட கிளியர் வீடியோ வந்து நான் இப்போ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 1 to 1 நான் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபி வந்து அப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம் ஃப்ரம் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரலாக இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம போய் வாங்குகிறோம். ஓகேங்களா? ஆப்ஷன் செயினில் ஒரு ஸ்ட்ரைக்கை போய் மார்க்கெட் வந்து மேலே ஒரு 100 பாயிண்ட் ஏற போகுதுன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் வந்து பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு லாட் சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 25ன்றது ஒரு லாட் சைஸ். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாரி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒரு ப்ரீமியம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்டோட மொமெண்டம் பொறுத்து. ஸோ அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த 25 × 100 பண்ணிங்கன்னா 2500 ரூபாய் எனக்கு இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட ஆப்ஷன் வந்து நான் வாங்குவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி வாங்குறப்ப நான் என்டையராக 2500 ரூபாய் பே பண்ணால் போதும் மார்க்கெட்டுக்கு. நான் அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு 2500 ரூபாய் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? இதுதான் கரண்ட்டாக இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுல் மார்ஜின் 100% மார்ஜின் வந்து வாங்கிடுறாங்க. தட் மீன்ஸ் அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ரோக்கர்ஸ் ஆர் ஆல்ரெடி கலெக்டிங் த சார்ஜஸ் ஆஸ் 100%. ஒரு சில ப்ரோக்கர்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ப்ரோ நான் அதை நோட் பண்ணேன். அவங்க வந்து லெவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. லெவரேஜ் மீன்ஸ் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் ஒரு பொருளை வாங்கணும், ஆனால் என்கிட்ட 2,000 ரூபாய் தான் இருக்குது, 8,000 ரூபாய் இல்லை. இருந்தாலும் அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்குரிய பொருளை நீங்கள் 2,000 ரூபாய் வச்சு கூட வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இனிமேல் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா 100% மார்ஜின் கட்டி தான் வாங்கணும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் என்டையர் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தான் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்மளால் வாங்க முடியும். அது வந்து எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா Feb 1, 2025. ஓகேங்களா? வரப்போகிற Feb 1லேருந்து இதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்குறீங்கன்னா ஃபுல் ப்ரீமியம் பே பண்ணி மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதோட பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி அப்படின்றத வந்து ஒரு 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு நேக்கடு ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காருன்னா அவருக்கு கொஞ்சம் இம்பாக்ட். ஏன் இம்பாக்ட்னா மல்டிபிள் லாட்ஸ் வந்து அவர் போடுவார். அது வந்து இப்போ லெவரேஜ் யூஸ் பண்ணி மல்டிபிள் லாட்ஸ், இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 10,000 ரூபாய் ஒரு பொருளை 2,000 ரூபாய் பே பண்ணி வாங்க முடியும்னா அப்போ 5 லாட்டாக போட்டுப்பார். இப்போ அவரால் ஒரு லாட்டு தான் போட முடியும். ஏன்னா வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து தான் அவர் அந்த லாட்டை வாங்குற மாதிரி இருக்கும். என்டையர் 10,000 ரூபாய் கொடுத்து அப்போ அவரால் ஒரு லாட்டு தான் போட முடியும். அப்போ ஆப்ஷன் பையருக்கு, தட் மீன்ஸ் நேக்கடு ஆப்ஷன் பையருக்கு வந்து லாஸ். நேக்கடு மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குறவங்க பேர் தான் நேக்கடு ஆப்ஷன் பையர்ஸ். இது வந்து ரூல் பேஸ்டு ட்ரேடருக்கு வந்து இம்பாக்ட் கிடையாது. நம்ம எல்லாமே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுக்கு வந்து இம்பாக்ட் வந்து ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் ட்ரீட்மெண்ட் ஆன் த எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, கேலண்டர் ஸ்ப்ரெட்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கேலண்டர் ஸ்ப்ரெட்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அதே மாதிரி அந்த மந்தோட எண்டு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வீக்லி எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் வீக்கில் ஒரு பொசிஷன் வந்து நான் செல் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் போயிட்டு நான் ஒரு பொசிஷனை வாங்குறேன் அப்படின்னா அது பேர் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் இருக்குது. வெர்டிக்கல் ஸ்ப்ரெட், ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட், டயகனல் ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் இருக்குது. ஆல்ரெடி குரூப்பில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன்.
ஓகே, செல்லிங் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி ஆஃப் நிஃப்டி, அதே மாதிரி அதே ஸ்ட்ரைக்கை வந்து நெக்ஸ்ட் வீக்ல போயிட்டு பை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்ல பண்றீங்கன்னா ஸோ அது பேர் வந்து ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீக்ல வந்து செல் பண்ணிட்டு இன்னொரு வீக்ல வந்து பை பண்றீங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். 1 lakh ஒரு செல் பொசிஷன் பண்ணீங்கன்னா 1 lakh கிட்ட தேவைப்படும். அது வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு 80% ஆஃப் த மார்ஜின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். உங்களுக்கு வெறும் 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு பொசிஷன் உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஹியூஜ் மார்ஜின் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் 1 lakh எனக்கு வெறும் 20,000 ரூபாய் இருந்தாலே இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வச்சு செல்லிங்கில் என்ன என்னால் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அது வந்து நான் கேலண்டர் ஸ்ப்ரெட் வச்சு என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதேமாரி யூசிங் திஸ் பெனிஃபிட்ஸ் மோஸ்ட் வில் டூ கேலண்டர் ஸ்ப்ரெட். பட் ஆன் எக்ஸ்பிரி டே என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வோலட்டிலிட்டி ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எல்லா ப்ரீமியமும் ஜீரோ நோக்கி ஓடும். ஓடிஎம் இருக்கிற எல்லா ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா ஜீரோன்ற ஒரு வேல்யூ நோக்கி ஓடும். ஏன்னா அங்கே வந்து கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து ஜீரோ ஆயிடணும். ஸோ அப்படி ஆகிறப்ப அங்கே வோலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜீரோ ஆகிடக்கூடாது, ப்ராஃபிட்டில் முடிக்க பார்ப்பாங்க, ஒரு சிலவங்க லாஸில் முடிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பைக்ஸ் வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு அதிகமாக நடக்கும். அப்போ காமா எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஏடிஎம். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸில் வந்து காமா எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அப்படி காமா எக்ஸ்போஷர் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் கிரீக்னு சொல்லுவாங்க. இது நான் டீட்டெயிலாக போக விரும்பல. ஸோ அதோட கீ பாயிண்ட் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அதிகமான லாஸ் உண்டு பண்ணுது ஆப்ஷன் ட்ரேடருக்கு. ஸோ ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்த அதிகமான லாஸில் இது ஒரு பர்டிகுலர் காம்பனமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கேலண்டர் ஸ்ப்ரெட்டை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபுல் மார்ஜின் சப்போஸ் எனக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுற இடத்துல எனக்கு 1 lakh இருந்தால் தான் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு இந்த பொசிஷனை வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க செபி. ஓகேங்களா? பட் ஃபார் நான் எக்ஸ்பிரி டே வி கேன் யூஸ் த மார்ஜின் பெனிஃபிட் டு ட்ரேட் வித் 20K நோ இம்பாக்ட். என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, நான் எக்ஸ்பிரி டேன்னா என்னது, நிஃப்டிக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பிரி டே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெனஸ்டே வரைக்கும் நான் 20,000 வச்சு நான் இந்த ட்ரேடை வந்து நான் பண்ணிக்கலாம். ஆனால் தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் 1 lakh இருக்கணும். ஓகேங்களா? 1 lakh இருந்தால் தான் என்னால் இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபியூச்சர் மாதிரி தான் கொண்டு வராங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கணும். ஓகேவா? சப்போஸ் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வர போகிறாங்க. இது எப்போ எஃபெக்ட்னா Feb 1st இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ட்ராபேக் அண்ட் பாசிட்டிவிட்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நேக்கட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இது பெருசாக இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா அவங்க கேலண்டர் ஸ்ப்ரெட்டே பண்ண போகிறது இல்லை. வெறும் ஒரே ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி நான் டைரக்ஷனாக போக போகிறாங்க. அதேமாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது பெரிய இம்பாக்ட் வந்து பண்ண போகிறது இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு 2% 3% வீக்லி வந்து ரிட்டர்ன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப அவங்க வந்து சப்போஸ் எனக்கு தேர்ஸ்டே அப்போ எனக்கு அதிகமான மார்ஜின் தேவைப்படுதுன்னா அவங்க முன்னாடியே இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தட் மீன்ஸ் வெனஸ்டேவே பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அந்த 20,000 ரூபாய்ன்ற மார்ஜின்லேயே அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மேக்ஸிமம் நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இங்கேயும் வந்து ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மானிட்டரிங் ஆன் பொசிஷன் லிமிட்ஸ். ஓகேவா? இன்ட்ராடே மானிட்டரிங் ஆன் பொசிஷன் இதில் வந்து இன்ட்ராடே மானிட்டரிங் ஆன் பொசிஷன் லிமிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் லிமிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொசிஷன் இப்போ ஸ்ட்ரைக் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு புரோக்கரும் அன்னைக்கு பர்டிகுலர் டே முடியிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் எத்தனை ஓப்பன் கான்ட்ராக்ட் இருக்கு, எத்தனை கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிருக்குன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை ஒவ்வொரு புரோக்கரும் அட் த எண்ட் ஆஃப் த டே தான் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுது, லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உண்டாக்குது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்ட்ராடேலே 4 வாட்டி ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் வந்து இந்த ஸ்க்ரூனிங் வந்து பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து
கிரியேட் ஆகுது, எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி ஸ்க்ரூனிங் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புரோக்கர் வந்து அவங்களோட ஓஐ, அதான் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ஓப்பன் கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைக்லேயும் ஒவ்வொரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்லேயும் அவங்கள அட் எண்ட் ஆஃப் தி டே தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இன் ஜீரோதா பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபார் ஓடிஎம்ல போய் வாங்க முடியாது. தட் மீன்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் தள்ளியோ இல்லை 1000 பாயிண்ட் டவுன்லையோ மேலேயோ போய் நம்மளால ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து நம்மளால வாங்க முடியாது. ஓகேவா, அது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஆர்டர் போடுறப்ப நார்மல்னு போடுவோம், இல்லை எம்ஐஎஸ்ன்னு போடுவோம். நார்மல்னா அது டெலிவரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா, சப்போஸ் எம்ஐஎஸ் போனால் அது இன்ட்ராடே கணக்கில் வரும். ஓகேங்களா, சப்போஸ் நார்மல்னு ஒரு ஆர்டர் ட்ரேட் போடுறோம்னா இது வந்து டெலிவரி ட்ரேடுக்கு வந்து நம்ம கன்சிடர் ஆகும். ஓகேவா, ஸோ டெலிவரி ட்ரேடுக்கு கன்சிடர் ஆக தே வில் மானிட்டர் ஆல் திஸ் ஓஏ ரிலேட்டட் டீடைல்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நார்மலாக இதான் நடக்கிறது. ஓகேங்களா, ஸோ நார்மல்னு போடுற ஆர்டர் டைப்பை வந்து அது ஒரு டெலிவரி ட்ரேடாக கன்சிடர் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அதோட கவுண்ட் வந்து எண்ட் ஆஃப் தி டே கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் இப்போ எம்ஐஎஸ்ன்னு இன்ட்ராடேல போடுறோம்ல, இன்ட்ராடேல எம்ஐஎஸ் போட்டாலுமே நம்மளால ஃபார் ஓடிஎம்ல இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை வந்து நம்மளால வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. எப்படின்னா மோஸ்ட் பீப்புள் வந்து ஜாக்பாட் ட்ரேடுன்னு ₹2 ப்ரீமியம் வந்து ₹200 போகும், ₹100 போகுன்ற மாதிரி அதிகமான ஸ்பெகுலேஷன் வந்து அங்கே நடக்குது. ஓகே, கேம்பிளிங்ஸ் அது மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து அங்கே அதிகமாக நடக்குது. ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் அதிகமான அமௌண்ட் அதில் போட்டு நிறைய பேர் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூனிங் வந்து இந்த பர்டிகுலர் ரூல்ஸ்னால அவங்க வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ஃபார் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் வந்து எட்ஜிங் பொசிஷனுக்காக தான் ஃபார் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே மார்க்கெட்டில் கொண்டு வந்தது. ஆனால் இப்போ அதை வந்து ப்ராப்பராக யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, ஸோ ஜாக்பாட் ட்ரேட் பண்ணுறேன், ஸோ ஹீரோ ஆர் ஜீரோ, ஸோ இது மாதிரி நிறைய பேரில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரேட் எதுவுமே ப்ராப்பரான ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ புரோக்கர் வந்து இதை செக் பண்ணுறதுக்காக இன்ட்ராடேலே அவங்க வந்து ஸ்க்ரூனிங் பண்ண சொல்கிறாங்க. இந்தந்த ஸ்ட்ரைக்கில் வந்து என்னென்ன எவ்வளோ கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது, எவ்வளோ கான்ட்ராக்ட் க்ளோஸில் இருக்குன்ற மாதிரி மானிட்டரிங் பண்ண சொன்னாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 வாட்டி பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் ட்ரேடு. ஒரு 6.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஸ்க்ரூனிங் வந்து பண்ண சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்மளால ஃபார் ஓடிஎம் ஆப்ஷன் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்க முடியாததுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தி ஸ்க்ரூனிங். ஸோ அதனால மோஸ்ட் புரோக்கர் வந்து மல்டிபிள் குவான்டிட்டிஸ் வந்து ஃபார் ஓடிஎம்ல போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இனிமே. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி புரோக்கர் சைட்லேயே அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்போலேருந்து வரப்போகுதுன்னா April 1, 2025 வரப்போகுது. ஓகேவா, ஸோ இது யாருக்கு ட்ராபேக் அப்படி நேக்ட் ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால ஜாக்பாட் ட்ரேடோ மல்டிபிள் லாட்ஸோ பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக கம்மி இனிமே. ஓகேங்களா, அதேமாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாட்ஸ் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் வந்து அவங்களால மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்க எதுக்கு மெயினாக ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் போய் வாங்குவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்து மார்ஜினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கும் தான் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் போய் வந்து அவங்க ஒரு பை பொசிஷன் வந்து வாங்குவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப் சைடும் டவுன் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா கிட்டவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதை அயன் ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அயன் ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ணா கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு 200 பாயிண்ட் அப்லையும் 200 பாயிண்ட் டவுன்லையும் போய் ஒரு பொசிஷன் வந்து வாங்கணும், பை பண்ணிக்கணும். இப்போ பை பண்ணுறப்ப அவங்களுக்கு சர்டனாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாயிடும், ப்ராஃபிட்டும் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரூல் பேஸ்ட் ட்ரேடர் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு இம்பாக்டும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் ஃபார் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ். இது வந்து கொஞ்சம் முக்கியம். கான்ட்ராக்ட் சைஸ் ஃபார் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா, கான்ட்ராக்ட் சைஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இண்டெக்ஸ் இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, சென்செக்ஸு, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த இண்டெக்ஸில் கான்ட்ராக்ட் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, பேஸ் கான்ட்ராக்ட் சைஸ்னால் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அப்படின்னா என்னன்னா உங்களோட ஸ்பாட் ப்ரைஸையும் சப்போஸ் நிஃப்டி வந்து 25,000 அப்படின்னு ட்ரேட் ஆகுதுன்னா இன்ட்டு லாட் சைஸ் போட்டிங்கன்னா அது வந்து நியர்பை 5 lakhs கிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து லாட் சைஸ்
உங்களோட லாட் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்த 10 லட்சத்துக்கு மேல இருக்கு, இல்ல இந்த 5 லட்சத்துக்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லாட் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ தட் மீன்ஸ் we need to multiply the index spot price into lot size. It need to fall between 5 lakhs to 10 lakhs. Based on that lot size வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 lakhsன்றத 15 lakhs மாற்ற போறாங்க, 3 மடங்கு அதிகப்படுத்துறாங்க. பேஸோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா எனக்கு 15 லட்சம் இருக்கணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இப்போ 25,000 நிஃப்டி ட்ரேட் ஆகுதுன்னா 25,000 இன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 25,000 இன்ட்டு ஒரு 50 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளோ 12,50,000 வருது. அப்பயும் எனக்கு 15 லட்சத்துக்கிட்ட வரல. அப்போ 25,000 இன்ட்டு 60 போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 லட்சம் வருது. அப்போ மேபி எக்ஸாக்டாக இந்த 15 லட்சத்துக்கு வைக்க மாட்டாங்க. மேபி இதை வந்து 65 மாற்றலாம், இல்லை 75 மாற்றலாம். லாட் சைஸ் வந்து 65 ஆகலாம், இல்லை 70 ஆகலாம், இல்லை 75 கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூக்கு மேலே இருக்கணும், 15 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லாட் சைஸை வந்து மாற்றுவாங்க. ஸோ இதனால என்ன இம்பேக்ட்னா, இப்போ ஒரு 10,000 இப்போ 25 இருக்கிறப்ப என்னால் ஒரு 3 லாட் வாங்க முடியுதுன்னா, இப்போ 75 ஆக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் 1 லாட் தான் என்னால் போய் வாங்க முடியும். ஸோ அப்போ நிறைய ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கம்மியான லாட் தான் அவங்களால போட முடியும். இது வந்து ஹியூஜ் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு செல்லர் வந்து ஒரு நேக்கடா ஒரு பொசிஷனை செல் பண்றாருன்னா 1 lakh தேவைப்படுதுன்னா இனிமேல் 3 lakh தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுதான் இனிமேல் வரப்போகுது. 3 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா சேம் 75ன்ற மார்ஜின் தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ ஒரு பொசிஷனை செல் பண்ணால் நம்மளுக்கு 2 லட்சம் to 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 75,000-80,000 இருந்தாவே நம்மளால செல் பண்ண முடியும். டியூ டு லாட் சைஸ் 25 தான். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது 6 டைம்ஸாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 6 டைம்ஸ் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே 30 lakhs வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ பாசிபிள் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இப்போ 75 பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கன்ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் நேக்கடு பையிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுற இடத்துல 30,000 ரூபாய் தேவைப்படுங்க. அதேமாரி நேக்கடு செல்லிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 lakh தேவைப்படுற இடத்துல 3 lakh தேவைப்படும். இது எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னா இப்போ கம்மிங் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து மேஜராக யாருக்கு இம்பாக்ட்னா, நேக்கடாக பொசிஷன் பண்ணுறாங்களா, ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி செல் பண்ணுறது, பை பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு தான் பெரிய இம்பாக்ட். ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு இது இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம இதை எட்ஜுக்காக தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோம், எட்ஜுக்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்காக நம்ம பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம எட்ஜ் பொசிஷன் ஆட் பண்ணுறதுனால மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், பட் ரொம்ப ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு வந்து இது வந்து இம்பாக்ட் கிடையாது. ஸோ அடுத்த 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா, கரண்டாக மொத்தம் 6 இண்டெக்ஸ் இருக்கு. NSE BSE 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்த்து மொத்தம் 6 இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 4 வீக்லி எக்ஸ்பைரி வரும். அதே மாதிரி எவ்ரி டேக்கும் மண்டே ஒரு எக்ஸ்பைரி முடியும், டியூஸ்டே வரும், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இப்படி ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும். ஸோ அது வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க, நிறைய ஸ்பெகுலேஷன் நடக்குது, நிறைய மேனிப்புலேஷன் நடக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூ நடக்கிறதுனால இதை கட் டவுன் பண்ணுறதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் ஒரு வாரத்துக்கு. அதுவும் NSEக்கு 1, BSEக்கு 1. சப்போஸ் NSEக்கு சூஸ் பண்ணுற பட்சத்தில் மேபி நிஃப்டி எடுக்கலாம், இல்லை பேங்க் நிஃப்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் சென்செக்ஸ் சூஸ் பண்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா BSE சூஸ் பண்றதுல சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னா 4 வீக்லி எக்ஸ்பைரி வரும், சென்செக்ஸுக்கும் 4 வீக்லி எக்ஸ்பைரி, டோட்டலா பாத்தீங்கன்னா 8 வீக்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி அதர் 3 இண்டெக்ஸ் மிட் கேப் பேங்க் எக்ஸ் தே ஹேவ் 3 மந்த்லி எக்ஸ்பைரி. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் இருக்கும், வீக்லி.
ஸோ மற்ற இண்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கும், வீக்லி எக்ஸ்பைரின்றது இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக கணக்கு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 11 எக்ஸ்பைரி வருது. 11ல் 8 வீக்லி எக்ஸ்பைரி, 3 மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகேவா? ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, இப்போ கம்மிங் நவம்பர் 20th பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நேக்கட் ஆப்ஷன் பையருக்கு வந்து என்ன டிராபேக்காக இருக்குன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அவங்களால நிறைய ஹீரோ ஜீரோ ஜாக்பாட்டு அது மாதிரி நிறைய மேனிப்புலேஷன் பண்ணி நிறைய ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இனிமேல் கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ அதனால எக்ஸ்பைரி அன்னைக்கு அவங்களால ட்ரேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி 2 தான் இருக்கிற பட்சத்தில் ஸோ அவங்க மல்டிபிள் இண்டெக்ஸில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க எய்தர் கிரீக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராப்பராக ரூல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணணும், அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வைக்கணும், கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொசிஷனை வந்து ஈஸியாக எப்படி சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் வெறும் நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் தான் இனிமேல் இருக்க போகிறது. அதனால வீக்லி ஸ்ப்ரெட்டை நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மந்த்லி பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இண்டெக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இது வந்து மேஜர் இம்பேக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கடைசியாக இருக்கிற ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் டெய்ல் ரிஸ்க் கவரேஜ் ஆன் த டே ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்பைரி. ஸோ அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh நான் வந்து ஒரு மார்ஜின் வந்து ப்ரே பண்ணுறேன் ஒரு பொசிஷனுக்கு, ஒரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுறதுக்குன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகமான பார்ட்டிசிபெண்ட் உள்ள வந்து நிறைய லாஸ் பண்ணுறதுனால அவங்க மார்ஜினில் இருந்து எக்ஸ்ட்ரா 2% பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும். மற்ற நாள் வந்து நார்மல் மார்ஜின் தான் கலெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எய்தர் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் சைஸில் இருக்கலாம். கான்ட்ராக்ட் சைஸ்னா 25,000 into 75 போடுறோம்ல, ஸோ அந்த கான்ட்ராக்ட் சைஸோட வேல்யூவாக இருக்கலாம். இல்லை மார்ஜின் நம்ம 1 lakhன்றதை பே பண்ணுறதுல மார்ஜின், ஸோ அதோட வேல்யூலேருந்து 2% கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். தட் மீன்ஸ் அப்படி இருந்தாலுமே அது பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா 1 lakh வச்சிருக்கவனுக்கு ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறப்ப அவனுக்கு பெரிய லாஸ்லாம் அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேவா? இது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நவம்பர் 20 வர நவம்பர் 20லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நேக்கட் ஆப்ஷன் பைஸ் வந்து செல்லிங் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால அவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரேடருக்கு அவங்க எப்பயுமே நேக்கடாக பண்ண போகிறது கிடையாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஆல்ரெடி மார்ஜின் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு. அதே மாதிரி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கும் இது பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஸோ இப்போ சொன்ன ரூல்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் நீங்கள் எந்த பார்த்து சூஸ் பண்ணணுன்ட்டு. நான் ஆல்ரெடி குரூப்ஸில் நிறைய ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேர் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரெஃபர் பண்ணி. பட் பின்னாடி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே ப்ரீமியமான ஸ்ட்ராட்டஜிஸ். அதை பப்ளிக்காக யாரும் அந்த அளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு ஷேர் வித் பேக் டெஸ்ட் ரிசல்ட்டோட ப்ராப்பராக எப்படி எடுக்கணும், என்ன கண்டிஷனில் எடுக்கணுன்ற மாதிரி நான் ப்ராப்பராக போட்டிருக்கேன். அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மெயினாக மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று விக்ஸு, இந்தியா விக்ஸு, ஐவி ரிலேட்டடாக தரவாக A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கஷ்டமாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை எப்போ எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, ஜாபில் இல்லைனாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் லாஸோ இல்லை ஃபினான்ஷியல் ட்ராபேக்கோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இப்போயோ இல்லை ஃப்யூச்சரில் வந்தாலுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் சர்வை பண்ண முடியுன்ற மாதிரி இந்த ட்ரேடிங்கில் கண்டிப்பாக பண்ணலாம். 100% பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ரியராகவே நம்மளோட ஃபினான்ஷியல் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் அழுத்தி சொல்ல வரேன்னா, ப்ராப்பராக ட்ரேடிங் கற்றுக்காதவங்க மட்டும்தான் இதோட நெகட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே நம்ம இருப்போம். ஸோ இதோட ப்ராப்பரான விஷயம் தெரிஞ்சவங்க வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ